ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் பூ மிதிக்கும் போது அவங்க குளிக்கிற அந்த மஞ்சள் தண்ணியில் வேறு ஒரு பொருளை புவனேஸ்வரி கலந்து வச்சிடுறாங்க. அந்த தண்ணியை ரகுராமுக்கு ஊற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சதும் உடனே அவங்களால தடுத்து நிறுத்த முடியாமல் தனாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி புவனேஸ்வரி பெரியப்பாவுக்கு பார்த்தா அந்த மஞ்சள் தண்ணியில் இந்த பொருளை கலந்துருக்கா அப்படின்னதும் உடனே நம்ம தனா ரகுராம பாய விடாமல் தடுத்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து மாயா ஓடி மாயா அப்படின்னதும் உடனே தனா வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. பார்த்தா 3 லேடிங்க மஞ்சள் குடத்தோட வந்திருக்காங்க. பெரியப்பா, இவங்களும் நேர்த்திக்கடன் வச்சுருக்காங்க, இவங்களும் இந்த மஞ்சள் தண்ணியை உங்கள் மேலே பார்க்கணும்னு நினைக்காங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் சரின்னு சொன்னதும் 3 பேரும் ரகுராம் மேலே தண்ணியை வாத்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம புவனேஸ்வரி செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி கலந்த அந்த தண்ணி இல்லாமல் போயிடும் இல்லையா, இதனால நல்லபடியாக ரகுராம் பூ மிதிச்சு முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி மாயா கிட்ட என்ன மாயா திடீர்னு 3 பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னதோ, பெரியம்மா ஒன்று தெரியுமா, அந்த புவனேஸ்வரி பெரியப்பா கதையை முடிக்கிறதுக்காகத்தான் இப்படி திட்டம் போட்டு அந்த மஞ்சள் தண்டிக்கு பதிலாக வேற ஒன்று கலந்து வச்சுருந்தா அப்படின்னதும் இதை கேட்டு ஜானகி செம்ம டென்ஷன் ஆகி இந்த பக்கம் வண்டியில் ஏற போகிற ஜானகியை புவனேஸ்வரியை பிடிச்சி வச்சு எவ்வளோ தைரியம் இருந்தா என் புருஷ மேலேயே நீ கை வைக்க பார்த்துருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னுட்டு ஜானகியும் மாயாவும் சேர்ந்து புவனேஸ்வரியை ஒரு மரத்தில் கட்டி வச்சு அம்மனோட சாட்டை எடுத்து புவனேஸ்வரியை போட்டு ஜானகி அடினா அடித்து வெளுத்து எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பசுபதி விடு ஜானகி விடு, தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டா விடு அப்படின்னதும் இங்கே பாரு, இதே அடி உனக்கு விழும், ஒழுங்கா உன் தங்கச்சியை இருக்க சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு கத்திட்டு ஜானகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி அடி தாங்க முடியாமல் வீட்டில் அழுதுட்ருக்காங்க. என்னம்மா இந்த ஜானகி இப்படி அடிச்சுட்டா, அவள் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் ஆமாண்ணே, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, இதோ இந்த மனசு சொன்ன ஐடியாவால் தான் நானும் தலையாட்டி இப்போ பார்த்தியா அந்த ஜானகி கையால் எவ்வளோ அசிங்கப்பட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் எதுக்குன்னு இருக்கணும் இல்லாமலே போயிடுறேன் அப்படின்னு புவனேஸ்வரியை அழுதுட்ருக்காங்க. ஏங்க, நான் கூட நினச்சி பார்த்தேன்னா இப்படிலாம் நடக்கும்னு. ஆனால் ஒரு விஷயங்க, ஆமாம் இந்த விஷயம் எப்படி அந்த மாயாவுக்கு தெரிஞ்சு சரியான நேரத்தில் அந்த 3 பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வந்தா, அதாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னது. இப்போ அதுவாயா முக்கியம், பாரியா அந்த ஜானகி எப்படி என் தங்கச்சியா அடித்து வச்சிருக்கான்னு. இல்லைன்னு எனக்கு அடித்ததுக்கு அவள் பதில் சொல்லியே ஆகணும், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு, ஏதாச்சும் பண்ணணும்னு. ஜானகி குடும்பமே நிம்மதியாக இருக்கக்கூடாது, என் உடம்பில் ஏன் நான் கை வச்சோன்னு தினம் அவள் கசியணும், விடக்கூடாதுன்னு, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னது என்னமா பண்ண முடியும். இங்கே பாருன்னு, அவள் கூடிய சீக்கிரமே ஜெயிலுக்கு போகணும், அதே போல் அவள் துடிச்சு அழணும், அவளை பிரிஞ்ச சோகத்துலேயும் ரகுராம் கொஞ்சமாக அழுந்தணும்னு நாம் எப்படியாச்சும் நோக்கடிச்சே ஆகணும். அவள் புருஷ மேலே கை வைக்கிறன்னு கோபத்தில் தானே என்ன போட்டு எப்படி அடிச்சிட்டா, அவனை உயிரோடு இருக்கும்போதே கொஞ்சமாக நாம் அழுந்து வைக்கணும் அப்படின்னதும் சரி. இப்போ நீ என்னம்மா பண்ண போகிற? இல்லைன்னு, இதுக்கு எனக்கு பெரிய ஒரு திட்டம் இருக்குது. அந்த தானா மிகப்பெரிய இதுன்னு தானே அந்த ரகுராம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கான். அதே போல் தன்னோட பொண்ணு ஜெயிக்கிறதுக்காகத்தானே இப்படி வேண்டுதல் பண்ணியிருக்கான். அந்த வேண்டுதலே அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகணும் அப்படின்னதும் என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணே, முதலாவது அந்த தனாவை அவன் விளையாடவே விடக்கூடாது. எப்படிம்மா, அவன் பொண்ணு ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் பூவை மிதிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி அவன் விளையாட விடாமல் தடுத்து நிறுத்துவான் அப்படின்னு போது முடியும் ஒன்று. இங்கே பாருங்கள், பெரிய உத்தமின்னு தானே தன்னோட பொண்ணை நினச்சிட்டு இருக்கான். அவளும் அந்த கார்த்தியும் ஒரே ரூமில் ஒரு நாள் முழுக்க தங்கினாங்க இல்லையா. ஸோ அவங்களோட காதல் விஷயம் இப்போ வரைக்கும் அந்த ரகுராமுக்கு தெரியாதுன்னு அந்த உண்மையை போட்டு உடைச்சோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவன் இருக்கானானே கூட நமக்கு சந்தேகமாக இருக்கும். இப்படி அவனை உடம்பால அடிக்கிறத விட மனசில் அடித்தாதான் அவனுக்கு ஒரு வலி வரும்னா அப்படின்னது. சூப்பர்மா, அந்த ஜானகி கை வச்சுட்டால, ஏன் தான் கை வச்சுன்னு யோசிக்கணும், நீ போய் அந்த ரகுராம் கிட்ட சொல்லுமா உண்மையா அப்படின்னு போதும். ஆமாண்ணே, கண்டிப்பாக நான் சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னுட்டு உடனே புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா அடியை வாங்கிட்டு நேராக ரகுராம் வாசல் முன்னாடி ஏ ரகுராம் வெளியில் வா அப்படின்னதும் இதை பார்த்து புவனேஸ்வரி மாயா அதிர்ச்சியாகிறாங்க.
இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து என்ன புவனேஸ்வரி உடம்பெல்லாம் வீங்கி இருக்குது அப்படின்னதும், என்னது வீங்கி இருக்கா, பொண்டாட்டியை விட்டு அவ்வளோ அடி அடிச்சுட்டு இப்போ வீங்கி இருக்குன்னு கேட்குறியா அப்படின்னதும், என்னது ஜானகி இன்னும் அடித்தாளா அப்படின்னு போதும் மாயாவும் ஜானகியும் அமைதியாக இருக்காங்க. ஜானகி என்ன இதெல்லாம் புவனேஸ்வரி சொல்கிறது உண்மையா, புவனேஸ்வரி என்னையா அடிச்சியா அப்படின்னு போதும், ஆமாங்க நான் அடித்தேன் அப்படின்னதும் ஜானகி நீ இப்படி எதுவும் பண்ணவே மாட்டேம்மா, இயற்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ நீ எதுக்காமா அவளை இந்த அடி அடிச்சிருக்க, பாருமா எப்படி வீங்கி போயிருக்கு அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும், பாட்டி பெரியம்மா காரணத்தோடு தான் அடித்தாங்க, பெரியம்மாண்டபடியா அடியோட விட்டாங்க, நானுன்னா அவங்கள இல்லாமலே பண்ணியிருப்பான் அப்படின்னது மாயா. என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு பாட்டி கேட்டதோ, ஆமாம் பாட்டி என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு புவனேஸ்வரி பாட்ட திட்டம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க மாயா. இது கேட்ட பாட்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் ஜானகி, எங்கள் மாயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க, அதாங்க இவளுக்கெல்லாம் இதுவே பத்தாதுங்க, இன்னும் கொடுக்கணும் அப்படின்னதும், இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து உனக்கு இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா புவனேஸ்வரி, ஜானகியை அடித்ததில் என்ன தப்பு, இப்போ என்ன நியாயம் கேட்க வந்திருக்கா அப்படின்னதும், இங்கே பாரு நான் ஒன்றும் நியாயம் கேட்க வரல, உன் பொண்ணுக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு பூ முடிக்கிற, ஆமாம் எந்த பொண்ணுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இங்கே பாரு அவள் உன் வளப்பையே கேவலப்படுத்திருக்கா, அப்படிப்பட்டவளுக்காகவா அப்படின்னது, இங்கே பாரு இப்போ எதுக்காக வந்த, இங்கே பாரு என் பொண்டாட்டியை அடித்ததில் தப்பே இல்லை, என்ன அதை நியாயப்படுத்திட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு ரகுராம் கேட்டதும், இந்த பக்கம் புவனேஸ்வரி, இல்லை ரகுராம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டுதல் பண்ணுற, அந்த வேண்டுதலுக்குரிய பலன் கிடைக்க வேணாமா, அதான் சில பல உண்மைகளை உனக்கு தெரியப்படுத்தலான்னு வந்திருக்கான் அப்படின்னு போதும், சரி கார்த்திக் தானா விஷயத்த புவனேஸ்வரி உடைக்க போகிறா அப்படின்னு ஜானகி மாயா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜானகி சத்தம் போட்டதும், ஜானகி அமைதியாரு, சரி என்ன விஷயம் சொல்லு, இங்கே பாரு பெருசா உன் பொண்ணு உத்தமின்னு தானே இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்க, சொல்ல போனா எங்கள் வீட்டு பையன் கார்த்திக்கும் அந்த உன் பொண்ணு தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னதும் ரகுராம் வந்து செம்ம டென்ஷன் ஆகி, இங்கே பாரு ஜானகி அடித்த அண்ணீர் மட்டும் இருக்காது, நானும் சேர்த்து உனக்கு அடிச்சனுமா இருக்கும், ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு தப்பாக பேசாமல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதும், இங்கே பாரு இப்போ சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் வீட்டு பையன் கார்த்திக்கும் உன் பொண்ணு தானாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு ஒரே நாளில் ரெஸ்டாரண்ட்லாம் தங்கி இருந்தாங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா ரகுராம், அவன் உன் வளர்ப்பு பேரையே கெடுத்துட்டு இருக்கான், நீ என்னன்னா அவளுக்கு போய் பூ மிதிக்கிறான் அதுன்னு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் ரகுராமுக்கு தூக்கி வாரி போடுறது செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுவாங்க. ஸோ இந்த முறையிலேயாச்சும் புவனேஸ்வரி ரகுராம் கிட்ட உண்மையை உடைச்சா கண்டிப்பாக ரகுராம் மாயா காலையே விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி